உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பரமேஸ்வரா, எனக்கு இன்னத்துக்கோசரம் இப்படி ஒரு சோதனையை கொடுத்துனுக்குற. இந்த ராஜா வேற கொஞ்சம் கூட அறிவே இல்லாம அந்த பாடகரோட கோத்து விட்டான். நான் பாட மாட்டேன்னு சொன்ன என் தலையை வெட்டி வீசிடுவேன்னு லூசு மாரி உத்தரவு போட்டான். நாளைக்கு காலையில போயிட்டு விஞ்சா நான் சாவ போறது நிச்சயம். ஐயோ, அப்பா சித்தார்த் பாட்டி, ராணிக்கு தூக்கம் வருதுப்பா. இன்னும் 2 மணி நேரத்துக்கு எப்படி அவளை தூங்க விடாம தடுக்கிறது? தமன்னா, ராணிய பாரு, விட்டா மயக்கம் போட்டு விழுந்துருவா. ஆமத்த, மணி 12 தொட்டுருச்சுல்ல. பூமியோட சென்டர் கிராவிட்டி இப்ப அதிகமாகும். திருடங்களே தூங்குற டைம் இது. அதான் லாராவே உறுதியா பொழைக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் ராணி தலையில தீய வச்சா கூட அவளால தூங்காம இருக்க முடியாது. என்ன சித்தார்த், ராணி தூங்கிடுவா போல இருக்கே. இப்போன்னு பார்த்து இந்த தாமரை வேற லெங்த் டயலாகா பேசிட்டு இருக்கான். தூங்குற ஆளுக்கெல்லாம் இந்த எமோஷன்ஸ் எல்லாம் வேலைக்கே ஆகாது. ஆமா, எப்பவுமே ஒரு டென்ஷன் பில்டப் இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ சிவன் என்ட்ரி ஆனதான் அண்ணி தூங்காம இருப்பாங்க. பரமேஸ்வரா, உன்னோட பக்தியை காப்பாத்த எதனாச்சும் செய்ய. என்னம்மா இது? சித்தார்த், இதெல்லாம் நம்ம செட்டப் பண்ணவே இல்லையாப்பா. எல்லாமே மேஜிக்கா இருக்கு. யாரு பண்றாங்க? தெரியலையே பாட்டி. யார் பண்றாங்கங்கறதா முக்கியம். ராணிய தூங்காம பாத்துக்கிறதா முக்கியம். அதுவே போதும். இந்த பில்டப்புக்கு ஏத்த மாதிரி சிவபெருமான் என்ட்ரி கொடுத்தா நல்லாதான் இருக்கும். ஆனா அவர் பாட்டு பாடுறவரா அடுத்த சீன்ல தானே வர போறாரு. ஆமா, சிவபெருமான் இப்ப மாசா ஒரு என்ட்ரி கொடுத்தாருன்னு வச்சுக்கோ. ராணிய தூங்க விடாம பண்ணிட்டு அடுத்த சீன் போனாதான் ரொம்ப நல்லா இருக்கும். என்னது இது? மணி தானாவே அச்சு நிக்குது. நெசமாவே நம்ம ஆக்டிங்க பார்த்து சிவனே வந்துக்கினாரா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.